ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டினா டேஸ்டி சமையல். இன்றைக்கி இந்த சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான டேஸ்டியான சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 பரோட்டாவை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 குடமிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே எடுத்து வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாற அளவு நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்ச 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதங்கிடுச்சு. இப்போ குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகா நல்லா வதக்கியாச்சு. இப்போ எடுத்து வச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து கரைச்சி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஹை ஃப்ளேமில் இதை 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ எடுத்து வச்ச பரோட்டாவை இதில் சேர்த்துக்கோங்க. பரோட்டாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் பரோட்டாவில் சாரத்துக்கு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான சில்லி பரோட்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.